லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 4ஓட நெக்ஸ்ட் பார்ட்டோட வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற விட்டு போயிட்டு வர மாதிரி தெரிஞ்சேன். ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். அவனுக்கு கிளாஸ் எடுத்துட்டு தப்புனுங்கிற அப்போ நெக்ஸ்ட் டேலேருந்து அவனுக்கு டியூஷன் மாதிரி சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஒரு பர்சன்ட் 2 பிளேஸ்க்கு வர வச்சுரு அப்படிங்கிற மாதிரி டக்குனங்க 2 டே எழுந்து போவாரா கோவத்தில் இந்த மாதிரி எழுந்து போனா, ஐயோ மேம் நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே வந்து ஹக் பண்ணபடி கிரிப்பாக பிடிக்கிறாரு. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், எனக்கு வலிக்கவே இல்லை தெரியுமா, இதெல்லாம் ஒரு அடியா, இதெல்லாம் ஒரு திருக்கா, எனக்கு வலிக்காடு அப்படிங்கிற மாதிரி என் நகரோட அந்த அளவுக்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. டே விடுறா ஏன்டா என் உயிரை வாங்குற விடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓகே மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணால் 1 இன்ச்சு நகட்ட முடியல. ஏன் ஒரு மாதிரி கிரிப்பாக பேக்கப் பண்ணபடி பிடிச்சிருக்காருல்ல, அட கூட நம்ம டேயெல்லாம் நகட்ட முடியல. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஐயோ டேடு தான் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்தேன், என் சன் அதுக்கு மேலெலாம் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷனில் இந்த மாதிரி நம்மகிட்டே இருந்தால் நம்ம ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணபடி என்ன டைமா சன்னோட கிரிப்பான பிடியிலேருந்து மூவ் ஆன் ஆக முடியலையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீ வேற காமெடி பண்ணாட, முதல்ல உன் சன்னிட்ட இதேட்டு சொல்லி இந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், முடியாடே அப்படிங்கிற மாதிரி குக்கி கேட்டுனா, சரி ப்ராப்ளம் பண்ணாடிங்க வாங்க எல்லோரும் ஃபோட்டோ சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி மிம்மாம் கூப்பிடவும், இப்போ எல்லாருமே டைனிங் ஹாலில் உட்காந்துருந்து ஃபோட்டோ சாப்பிட்டுட்டு இருந்தான். ஜான் டாடி இப்போனா அதர் பிளேஸ்க்கு ஒர்க்குக்கு போயிருந்துருப்பாரு. இந்த மாதிரி டெண்டரே கேன்சல் ஆகிடுச்சு. அது ஜங்குக்கோட ஹார்ட் ஒர்க்குங்கிறது எல்லாருக்கும் தெரியுமா. அந்த டெண்டர் வந்து செம்ம ப்ராஃபிட் கிடைக்கிற ஒரு டெண்டர் தான். அது இப்போ ஃபுல்லாக கேன்சல் ஆன மூமெண்ட்டு தெரிஞ்சு ஒர்க்கு முடிஞ்சு வந்த வேகத்திலேயே ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு ஜான் டாடு வந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்கிறத கவனிக்காமலேயும் இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது, கம்பெனி ஒர்க்கில் என்ன ப்ராப்ளம் ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கட்டவும், பாய்ஸஸ் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறத நம்ம ஜான் டாடு அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணுறாரு. மிம்மாம் தான் பசங்க சாப்பிட்றாங்கன்னு தெரியுதுல்ல, ஏன் இந்த மாதிரி வந்த உடனே கட்டிகிட்ருக்கீங்க, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பிஸ்னஸில் ப்ராப்ளமா என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரிட்டே இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், பாய்ஸஸ் எல்லாருமே இப்படி ரூமுக்கு போகிற ஜான்டாடை தான் நோட் பண்ணுறாங்க. அவரை எதுக்கு பார்க்குறீங்க, சாப்பிட்டுட்டு உங்கள் ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பாய்ஸஸ் எல்லாருமே அப்படியே ஃபுட்டை சாப்பிட்டபடி ஹாலிலே உட்காந்துருக்காங்க. நம்ம டேடா பேபிஸ் எல்லாரையுமே நம்ம ஜங்கு கூட ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு. எல்லோரும் இப்போ கூட நம்ம டே பக்கத்தில் தான் உட்காந்துருந்து ஸ்டோரி கேட்டபடி ப்ளே பண்ணபடி டே நடு சென்டரில் வச்சபடி தான் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு பேபிஸ் எல்லோரும் ஸ்லீப் பண்ணதை நோட் பண்ணிவிட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி அந்த ரூமை விட்டு அப்படியே வெளியே வேண்டாம். பாய்ஸஸ் எல்லாருமே ஹாலில் இருக்கிற மூமெண்ட்டுக்கும் ஜான் டாடு தான் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ஜங்குக்கா இது உன்னோட ஹார்ட் ஒர்க் இல்லை, 3 மந்த்தாக அந்த ஃபைலை எந்த அளவுக்கு நீ பர்ஃபெக்டாக ரெடி பண்ணுங்கிறது எனக்கே ரொம்ப நல்லா தெரியும். அந்த ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும், அந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்குங்கிற மாதிரி ரொம்பவே எதிர்பார்த்துருந்தோமே, எப்படி அது மிஸ் ஆச்சு, முதல்ல அது யார் ஓம் பிளேஸ்லேருந்து எட்டு போனது, அந்த ஃபைலை நீ எங்கே வச்சுருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அந்த ஃபைலை மட்டுமே நம்ம ஜங்குக் ஹவுஸ்லேயே தான் ரெடி பண்ணிட்டுருப்பாரு. அது ஹவுஸ்லேயே தான் இருந்துருக்கும். ஆனால் ஹவுஸில் இருந்த ஃபைல் எப்படி மிக்ஸ் ஆகி 100% கேன்ஸுக்கு போச்சுங்கிற மாரி டென்ஷனில் என்ன மாதிரி நம்ம ஜங்குக்கு இருந்தால், ஹவுஸில் நம்ம ஹவுஸில் ரூமில் உன்னோட சீக்ரெட் லாக்கரில் இருக்கிறது எப்படி வெளியே போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது என் ரூமில் தான் டாடி இருந்துச்சு, பட் அது எந்த டைட்டில் எப்படி அது எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுங்கிறது தெரியல, அது 2 காப்பியாக இருக்குது இப்போ அது பெட்ட பேப்பர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி என்னோட மொத்த ஹார்ட் ஒர்க்குமே பெத்த பேப்பர் ஆயிடுச்சு, நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிற மூமெண்ட்டும், நம்ம பிளேஸில் இருந்து யார் இந்த ஒர்க்கை பண்ணது அப்படிங்கிற மாதிரி பாடி கார்டாக மேடா இல்லை வேறு யாரும் டேயோட ரூம்குள்ளே யார் போயிருப்பா மாட்டல, நம்மளோட பெட்ரூம் ஆச்சுங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி திங்கிங். ஆனால் டேக்குமே அதே டவுட் வருது, நம்மளோட பெட்ரூம், நான் ஜங்குக்கு என்னோட பேபிஸு கோபுரா வேறு யாரும் இந்த ரூமுக்குள்ள அவ்வளோ வரமாட்டாங்களே, ஏன் ரூம்குள்ளே இருந்து யார் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்தது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக்கானா. சரி ரொம்ப ஒரேடியாக அதே டாப்பிக்கில் வச்சு பேசி அவனை டென்ஷன் ஆக்காதீங்க, ஏற்கனவே அவன் ஹார்ட் ஒர்க் மட்டுமும் வெட்ட பேப்பர் ஆச்சுங்கிற மாதிரி டிப்ரெஷனில் இருக்கிறான், நீங்களும் டென்ஷன் ஆக்காதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு மிம்மாம் வந்து எல்லோரும் ரூமுக்கு போங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், பாய்ஸஸ் எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போனால் ஜங்குக்குமே ஒரு மாதிரி டென்ஷன்லேயே கரெக்டாக பெட்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. பார்த்தா பெட்டு முழுக்க அவங்களோட பேபிஸ் தான் இருக்குது, ஜானா, குக்கி, நாமு, ஜானு, அப்புறம் நம்ம மின்னுங்கிற மாரி இவ்வளோ வேறு ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இவங்க எல்லோரும் எங்கே ஸ்லீப் பண்ணுறாங்கன்னா
ஏன் பேபி எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். அவர் டெரஸில் நிற்கிறாரு. இந்த மாதிரி டெரஸில் நிற்கிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு நேராக டேக்கிட்ட வந்துட்டு என்னாச்சு டைமா ஸ்லீப் பண்ணலையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டெரஸ்லேயே சோஃபா இருக்கும். அந்த சோஃபாவில் நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணபடி ஜங்குக்கூட டைஸில் அப்படியே நம்ம உட்கார்றாரு. என்னாச்சு ஜங்குக்கா, டாட் என்னெல்லாமோ சொல்லிகிட்டு இருக்காரு, கம்பெனியில் எதுவும் ப்ராப்ளமா என்ன, அது எப்படி நம்ம ரூமில் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூமில் அது எப்படி யார் அப்படிங்கிற மாதிரி அந்த டாப்பிக்கை வச்சு பேச வர மூமெண்ட்டுக்கு டேயோட மவுட்டில் அப்படி ஃபிங்கர் வச்சபடி அதை நான் பார்த்துக்கிறேன். யார் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறானுங்கிறத குயிக்காக நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ அதெல்லாம் பற்றி திங்க் பண்ணி டென்ஷன் ஆக்காட்ட சரியா? ஓகேயா? நீ இதெல்லாம் பற்றி ரொம்ப யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி டேயோட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணா. ஆனால் ஜங்குக் வேண்டானுங்கிறம்ல, அதை பற்றி எதையுமே பேசாத, அதை பற்றி நீ எதுவும் திங்க் பண்ணாத, அது யாருங்கிறத குயிக்காக நானே கண்டுபிடிக்கிறேன். ஓகே, நீ அமைதியார் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி பிடிச்சிருந்தோம். டேயுமே நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி பிடிச்சிருக்காரு. சரி, நீ ஏன் கோப்ராவும் இன்றைக்கி ஹவுஸை விட்டு எங்கே போனீங்க அப்படிங்கிற மாதிரி, எங்கே 2 பேரும் வெளியே போனீங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம டே ஷாக் ஆகி பாடி கார்ட்ஸ் யாரோ சொல்லிட்டாங்க பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஷாப்பிங் மாலுக்கு தான் நானும் கோப்ராவும் போனோம் அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி சொன்னால், ஷாப்பிங் மாலுக்கு தான் போனியா, அட நீ என்கிட்ட சொல்லிட்டா நம்ம 2 பேரும் ஈவினிங் போயிருந்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எல்லாம் ஜங்குக்கா குக்கி குக்கி காலேஜில் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குங்கிற மாதிரி சொன்னான். 2 பேருமே அந்த பிளேஸுக்கு போகணுங்கிற மாதிரி ரொம்ப அடம் பிடிச்சான். என்ன பண்ண, எந்த ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் நீ வரையே மாட்டேன், நான் ஜிமினா இல்லை நானும் ஜின்னு அப்படிங்கிற மாதிரி யாராட்டும் ஒருத்தர் தான் அந்த பர்சன்ட்டுக்கு போவோம். அதான் இந்த டைம் கண்டிப்பாக நீங்களும் டேடும் கண்டிப்பாக வரணுங்கிற மாதிரி ரொம்ப என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணா. அதான் 2 பேரும் அந்த பிளேஸ்க்கு போகிறோம்ல, நீ வா ஒரே மாதிரி மாடலில் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வாங்கிக்கலான்ங்கிற மாதிரி ஷாப்பிங் மாலுக்கு போனேன். ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு வந்துட்டியா? கபோர்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஷையான பொசிஷன்லேயே சிரிக்கிற மூமெண்ட்டை ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, ஷையான ஸ்மைல் மட்டும்தானா? இந்த ஷைனஸ் மட்டும் என் டேக்கு போடுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் ஷைனஸை இந்த ஜங்கு கொடுக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி அந்த சோஃபாவில் டே ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சுட்டு டேக்கு மேலே ஓவராக வேண்டாம் நம்ம ஜேகே அப்படி லைட்டாக புஷ் பண்ணபடி, இது டெரஸு என்ன நினச்சி ப்ளே பண்ணுற, உன் ரூம் நினச்சியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் நம்ம டேக்கு மேலே அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஓவரானபடி டேயோட ட்ரெஸ்ஸில் பிக்கிஸ் பண்ணபடி, என்னை பேபி பண்ண ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கும் கூட அந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணும் போல் திங்கிங் தான் இருக்குது, டயர்டாக இருக்குது, இந்த பிளேஸில் இந்த மாதிரி உன் மேலே ஓவராகி ஸ்லீப் பண்ணதுக்கு எனக்கு பெட்ரூம் தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேயோட செஸ்ஸில் திரும்பவும் போய் கிஸ் பண்ணபடி அப்படியே டேயோட செஸ்ஸில் ஃபேஸ் வச்சபடி ஓவரான பொசிஷன்லேயே ஸ்லீப் பண்ண நம்ம டே ஸ்மைல் பண்ணபடி ரொம்ப ஷையாகிறாரு. எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நம்ம டே தான் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க்குக்காக ரெடி ஆகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக்குமே அவர் மாஃபியா ஒர்க்குக்காக ரெடி ஆகிட்ருப்பாரு. குக்கி தான், ஐயோ நெக்ஸ்ட் டே வேறு பேரண்ட்ஸ் மீட்டிங், பேரண்ட்ஸ் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதே, டேடு கண்டிப்பாக வரணுமே, எப்படியாவது விக்கிட்ட நம்ம பேரண்ட்ஸை இன்ட்ரோ கொடுத்துடலாம், இல்லை என் பேரண்ட்ஸ்கிட்ட விஏ இன்ட்ரோ கொடுத்துடலான்ங்கிற மாதிரி நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், என்ன நம்ம நினச்ச மாதிரி என்ன நடக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம குக்கி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தான். குக்கி நீ இன்னைக்கு காலேஜுக்கு ரெடி ஆகலையா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா என்ட்ராகவும், ஆமாம் குக்கி காலேஜுக்கு ரெடி ஆகணும், குக்கி காலேஜுக்கு ரெடி ஆகணுமா, நான் உங்கள்கிட்ட ரெண்டா கேட்குறேன், காலேஜுக்கு போகலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மாமா எப்படியாவது என் மாமக்கிட்ட சொல்லி என் மாமும் டேடும் காலேஜுக்கு வர்ற மாதிரி மட்டும் ஒர்க்கையும் பண்ணுவீங்களா, காலேஜுக்கு வர மாதிரி மட்டும் ஒர்க்கிங் பண்ணணுமா, நாங்கள் 2 பேர் வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி நானும் டேயும் வரட்டுமாங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும், அதெல்லாம் முடியாது வாங்க என் டேட் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா கிட்ட நின்று ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாரா. அந்த மாதிரி ஃபைட் பண்ணேன். கரெக்டாக ஜங்குக்கு அந்த ரூமை விட்டு வெளியே வந்து ஜிமினாவையும் குக்கி நோட் பண்ணவும், நம்ம ஜங்குக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கி எதுவுமே பேசலை. டே தான் நோட் பண்ணுறாரு. டே நான் உன் டாடுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், தேவையில்லாமல் ஃபேஸ் அந்த மாதிரி வைக்காத அப்படிங்கிற மாதிரி குக்கியை பார்த்து சொன்னால் டேயை நம்ம குக்கி டைட்டாக ஹேக் பண்ணபடி பிடிச்சிக்கிறாரு. நிச்சயமா இல்லைம்மா மாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ அப்படியே நம்ம
பேபிஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம மிமாம் தான் ஃபோட்டோ ஷோ பண்ணுறாங்க. எல்லாருமே பாய்ஸஸ் முதற்கொண்டு பேபிஸ் முதற்கொண்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா இங்கே நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்குள்ளே தான் என்ட்ரு ஆகுறாங்க. நம்ம வீமின் 2 பேர் மட்டுமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. மற்ற பேபிஸ் எல்லாருமே ஸ்கூலுக்கும் நம்ம குக்கி காலேஜுக்குமே கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனா இப்போது நம்ம சார்லி சைடை தான் காட்டுது. சார்லி தான் இந்த ஜங்குக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு திங்க் பண்ணுறேன். எப்படிடா சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், ஜங்குக்கு பெயின் ஆகணும், அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான சர்ப்ரைஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி சார்லி என்னலாமோ அவன் பாடி கார்டிட்ட பேசிகிட்டு இருந்தான். சார்லியோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் கரெக்டாக சார்லி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணு அந்த மாதிரிலாம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னெல்லாமோ நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான். அந்த பிளேஸில் கரெக்டாக ஒரு பர்சன்ட் என்ட்ராகிறாங்க. அந்த பர்சனோட ஃபேஸ் லுக் எதுவுமே வெளியே தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கவர் பண்ண பொசிஷன்லேயும் உள்ளே என்ட்ராகி சார்லி கிட்ட என்னெல்லாம் எல்லா இன்ஃபர்மேஷன்லேயும் கொடுத்துட்டு அங்கேருந்து அந்த பர்சன்ட் வெளியே போகிறாங்க. இந்த மாதிரி போனால் ஓ அப்படியா, அப்போ சரி, அப்போ இப்போ இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி குக்கியோட பிக்கை அப்படியே சார்லி நோட் பண்ணபடி சிரிக்கிறான். இந்த மாதிரி சிரித்தான். எங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம டேடான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க இந்த மூமெண்ட்டுக்கு லீ கிட்ட இருந்து கால் வருது. அந்த காலை பிக் பண்ணால் டேமா நான் நம்ம பிளேஸ்க்கு வந்துட்டேன், நீ இன்னைக்கு ஹவுஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சீக்ரெட் பிளேஸ்க்கு வந்துட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயுமே ஓகே பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. எப்படியோ லீ ப்ரோ அங்கே வந்துட்டாரு, கண்டிப்பாக இந்த பிளேஸில் யார் ப்ராப்ளம் பண்ணுறானுங்கிறத லீ ப்ரோ குயிக்காக கண்டுபிடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணால் நம்ம கோபரா ஜங்கு கூட தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தா டேயோட பேக்குக்குள்ளே உட்காந்துருக்குது. இதை பார்த்துட்டு டே ஷாக் ஆகி கோபரா நீ மார்னிங்லேருந்து ஏன் கூட தான் இருக்கிறீங்க, நான் உங்ககிட்ட என்ன ஒர்க்கை கொடுத்து அனுப்புனேன், அதாவது மாம் டேடு தான், உன் மாம் பாவம் ரொம்ப சிங்கிளாக இருக்காங்க, நீ மாம் பக்கத்தில் இருக்கணுங்கிற மாதிரி அவர் தான் உங்களோட காருக்குள்ளே என்னை வச்சுட்டு போனார். எனக்கும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நீங்கள் வேறு டேடு கூட இருந்து டேடு என்னென்ன பண்ணுறாருங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருந்தீங்க. அந்த பயத்தில் இந்த மாதிரி நான் பேக்குக்குள்ளே வந்து உட்காந்துன்னா நீங்கள் ஃபுல்லாக ஜிப்பு போட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, மூச்சு முட்டுச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கோபுரம் இந்த மாதிரி பாட்டு பேசுனேன். இவ்வளோ அவர்ஸாக அந்த பேக்குள்ளே மூச்சை பிடிச்சிட்டு உட்காந்துருக்க பற்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேக்குக்குள்ளேருந்து கோபுரம் விட்டுக்கிறாரு. கோபுரா ஒரு வேளை உன் டேடுக்கு நம்ம 2 பேர் மேலேயும் மறுபடி டவுட்டு வந்துருச்சா என்ன, டவுட்டு வந்தாட்டானா ஒன்று இந்த மாதிரி இந்த பிளேஸில் விட்டுட்டு போவார், அது எனக்கு சரியாக தெரியல அப்படிங்கிற மாதிரி கோபுரா இந்த மாதிரி பேசுனா சரி கவலைப்படாத, லீப்ரோ அங்கே வந்துட்டார், லீப்ரோ நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ரியலி அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி டேயும் கோபுரமும் மாட்டி மாட்டி பேசிக்கிட்டு இருந்தா இங்கே டைம் ஸ்கிப் ஆகிட்டு ஜிமினாவை ஹவுஸுக்கு போக சொல்லிவிட்டு டே வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து குக்கியோட காலேஜுக்கு போகிறோம், திங்ஸஸ் வாங்க போகிறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோபுரா கூட சேர்ந்து நேராக அந்த சீக்ரெட் பிளேஸ்க்குள்ள என்ட்ராகிறாரு. லீ நம்ம டேக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா இந்த மாதிரி ஒரு பர்சன்ட்டு ஷூட் அவுட் பண்ணியிருப்பாங்களா அந்த பர்சன்ட்டு, அப்புறம் ஜேகே ஒரு பர்சன்ட்டை கில் பண்ணிட்டுங்கிற மாதிரி நம்ம லீ இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கரெக்டாக டேட்டை கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி ஒரு பர்சன்ட்டை சார்லிங்கிற மாதிரி ஒரு பர்சனோட ப்ரதரை உன்னோட ஜங்கு கில் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது வந்து ஏதாவது இம்பார்ட்டண்டான ஒர்க்காக இருக்கும், இந்த பர்சன்டா எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கோபுரா அந்த பிக்கை பாட்டதோடையும் அந்த பிக்கிட்ட வந்து இந்த பர்சன்ட் எனக்கு தெரியுங்கிற மாதிரி பேசவும் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பர்சன்ட்டை கில் பண்ண சொல்ல நான் தான் பக்கத்தில் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கோபுரா சொல்லுமா இந்த மாதிரி சொன்னாட்டே டென்ஷன் ஆகி கோபுராவை நோட் பண்ணால் எதுக்காக ஜங்குக்கு அந்த பர்சன்ட்டை கில் பண்ணால் அவன் என்ன அவன் என்ன பயங்கரமாக பனிஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் எனக்கு பாய்சன் இன்ஜெக்ட் பண்ண வேண்டாம். அப்போ கரெக்டான டைட்டில் தான் டேடு என்ட்ராகி அந்த இன்ஜெக்ஷன் அவனோட ஹேண்ட்ஸ்லேருந்து வாங்கிட்டாரு. அந்த கோவத்தில் என்னையும் கொஞ்சம் பனிஷ் பண்ணி அடித்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி கில் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கோபுரா செலவும் இப்போனா சார்லியோட பிரதர் என்ன பண்ணானுங்கிறதே நம்ம கோபுரா திங்க் பண்ணி பார்க்குது. இந்த மாதிரி திங்க் பண்ணி பார்த்தேன் இவன் வந்து நம்ம ஜங்குக்கிட்ட ஏதோ டீலர் பேசுகிற மாதிரி தான் சார்லியோட பிரதர் உள்ளே என்ட்ராயிருப்பான். ஜங்குக்குமே ஏதோ டீலர் தான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி தான் என்னோட ரூம்மேட்டு தான் இந்த மீட்டிங் ரூமில் இருங்கனுங்கிற மாதிரி இந்த மாதிரி டீல் பேச வரவங்களாம் ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் வந்து இருங்கனுங்கிற மாதிரி சொன்னால் கோபுரா தான் யார் எனிமையாக இருந்தாலும்
பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவார்ல அந்த மூமெண்ட்டுக்கு இந்த பர்சன்ட் பார்த்தோடையே இவன் வந்து நார்மல் பர்சன்ட் கிடையாது, இவன் எனிமிங்கிறத கோப்ரா கண்டுபிடிச்சிருக்கும். கண்டுபிடிச்ச வேகத்துலேயே கோப்ரா அந்த பர்சன்ட்டை அட்டாக் பண்ண வரான். அவன் வந்து ஆல்ரெடி நம்ம ஜங்குக்கோட பெட்டு வந்து ஒரு கோப்ரா அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். எத்தனையோ ஸ்னேக்ஸு ஜங்குக்கு வளர்த்தாலும் கோப்ரா மாதிரி ஒரு ஸ்மார்ட்டாக ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப ரேரான பாய்சன் உள்ள ஒரு ஸ்னேக் ஜங்குக்கிட்ட கோப்ரான்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் இருக்கும். எல்லாரையும் குயிக்காக கண்டுபிடிச்சி என் பண்ணி விட்ரும். ஜங்குக்கு ஆர்டர் பண்ணலாம் அவசியமே இல்லைங்கிறது அவனுக்கும் தெரியும். அந்த மூமெண்ட்டில் கோப்ரா பார்த்தோன்னே அவனே பயந்துருப்பான். பயந்த மூமெண்ட்டில் நம்ம கோப்ரா இவன் எனிமின்னு தெரிஞ்சு நம்ம ஜங்குக்கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ண தான் ட்ரை பண்ண வந்துருக்கும். இது போய் நம்மளை ஜங்குக்கிட்ட நம்ம எனிமிங்கிறத சொல்லிட்டா ப்ராப்ளம்ங்கிற மாதிரி சும்மா போகிற கோப்ராவை அடிக்க வர செஞ்சுருப்பான். அடித்ததை பார்த்துட்டு கோப்ரா டென்ஷன் ஆகி அந்த பர்சன்ட்டை அட்டாக் பண்ண வர்றேன். அந்த பர்சன்ட் நம்ம கோப்ராவோட நெக்கை கிரிப்பாக பிடிச்சபடி, நான் உன்னை மாரி நிறைய பர்சன்ஸை எப்படி இல்லாமல் கில் பண்ணியிருக்கேன், எனக்கு இதெல்லாம் ஈஸியான ஒர்க்கு, உன்னை இப்போ எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன் பாருங்கிற மாரி ஒரு பாய்சன் இன்ஜெக்ஷனை கோப்ராவோட நெக்கில் இன்ஜெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்துருப்பான். அந்த பிளேஸில் கரெக்டாக அந்த பர்சனோட ஹேண்ட்ஸில் இருக்கிற அந்த இன்ஜெக்ஷனை கிரிப்பாக நம்ம ஜங்குக்கு பிடிச்சபடியே தான் ஓங்கி ஒரு பஞ்சை வச்சிருப்பார். பஞ்சை வச்ச வேகத்தில் என்ன திமிர் இருந்தால் என் பையன் மாதிரி என் கூடையே நான் அவனை வச்சு ப்ரொடக்ட்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பிளேஸ்க்குள்ள என்ட்ராக்கி ஏன் கோப்ராவியை டச் பண்ணி என்னை கில் பண்ணுற அளவுக்கு ஒர்க் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்குக் அவ்வளோ ரூடாக அரகண்டாக அந்த பர்சன்ட் அன்றைக்கி கீல் பண்ணியிருப்பாரு. எனக்காக தான் டேட் அன்றைக்கி அந்த மாதிரி பயங்கரமாக ஃபைட் பண்ணி அந்த பர்சன்ட்டை டார்ச்சர் பண்ணி கில் பண்ணார். ஒரு வேளை என்ன வேணும் பண்ணாட்டா அவனை பாடி கார்ட்ஸ் மூலிமா கில் பண்ண ஒர்க்கு கொடுத்துட்டுருப்பாரு. அந்த மூமெண்ட் அந்த ஃபைட் அந்த பர்சன்ட் டெட் ஆகிறதுக்கு நானும் ஒரு ரீசன். அதுவும் ஒன்றும் நார்மல் பர்சன்லாம் கிடையாது. டேட்டா பற்றின இன்ஃபர்மேஷனை மட்டும் கலெக்ட் பண்ணி ஏதோ ஒரு பர்சனுக்கு கொடுக்கட்டா அந்த பிளேஸ்க்கு வந்தான். நான் அந்த பிளேஸில் அவன் எந்த ஒர்க்கும் பண்ணாதபடி தடுத்ததுனால என்னை அட்டாக் பண்ண வந்தான் அப்படிங்கிற படி கோப்ரா டென்ஷன் ஆகி கட்டுனா கோப்ராவை அப்படியே நம்மகிட்டே ஆன்சரில் தூக்கினபடி, சரி டென்ஷன் ஆகாத, இப்போ என்ன நான் அவனை திட்டையா பார்ப்பறேன், நீங்கள் திட்டுனாலும் திட்டுவீங்களோன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கோப்ரா இந்த மாதிரி பேசினா, அப்போ அந்த சார்லி என்னென்ன பண்ணுறானுங்கிறத நீ கண்டுபிடிக்கணுமா, நீ கவலைப்படாதே, அந்த சார்லி என்னென்ன பண்ணிகிட்ருக்கான், அவனுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறான், உன்னோட ஹவுஸில் இடம் இப்போ கூட ஃபைல் மிஸ் ஆகிடுச்சிடாமே கரெக்டா? ஆமாம் ஹயாங், அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஜங்குக் ட்ரீமெண்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஃபைலே ரெடி பண்ணான். பட் இப்போ அது டஸ்ட்பினில் கிடக்குது. அது அவனுக்கு கண்டிப்பாக உண்மையிலேயே ரொம்ப பெயினாக இருக்கும். அதை எப்படி அவனோட பெயினை ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி என்னாலேயும் சரி அதை கரெக்டாக ஃபில்ஃபில் பண்ண முடியல. அதை வந்து அவனுக்குள்ளே பெயினே வச்சுருந்தாலும் அதை எங்ககிட்ட காட்டாதபடி ரொம்ப நார்மலாக நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் யாருக்கே தெரியணும். ஏன் ஹவுஸ்க்குள்ளே இருந்து ஏன் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிற அளவுக்கு யார் அந்த பிளேஸ்க்கு வந்தானுங்கிறது தெரியணும். ஏன் ரூம்குள்ளே சீக்ரெட்டாக வரடாண்டா மேட்ஸு பாடி கார்ட்ஸு வேறு யாராக இருக்கும். மேட்ஸும் பாடி கார்ட்ஸும் ஜங்குக்கோட பிஹேவியர் தெரிஞ்சதுக்கப்புறம் பாய்ஸஸோட பிஹேவியர் தெரிஞ்சதுக்கப்புறம் நார்மலாலாம் உள்ளே என்ட்ராக இருக்க மாட்டாங்க. யாராக இருக்குங்கிறது சரியாக தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனில் இந்த மாதிரி நம்மகிட்டே பேசிகிட்டு இருந்தா டைம் மூவ் ஆன் ஆகிற மூமெண்ட்டுக்கு குக்கிக்கிட்ட இருந்து நம்ம டேக்கு கால் வருது. இந்த மாதிரி கால் வந்தால் குக்கிகிட்டேருந்து வர காலை பிக் பண்ணிவிட்டு, நான் கண்டிப்பாக நீ சொன்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்டா, டென்ஷன் ஆகாதுங்கிற மாதிரி காலை கட் பண்ண வேகத்துலேயே நான் ஹவுஸுக்கு கிளம்புறேனுங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்புனா. இப்போ குக்கி தான் காலேஜை விட்டு வெளியே வந்துருப்பார். ஒரு ஸ்ட்ரீட் ஓரத்தில் தான் நிற்கிறாரு. ஸ்ட்ரீட் ஓரத்தில் நின்ன பொசிஷன்லேயே நாளைக்கு நம்ம வந்து அவங்க பேரண்ட்ஸ் வரப்போகிறாங்கல்ல, ஜங்குக்குன்ட்டையும் காலேஜுக்கு வர போகிறாங்கள, அதாவது நம்ம ஜங்குக்கு வர போகிறாருல, அந்த ஹாப்பினஸில் ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகி நம்ம வீக்கிட்ட ஏதாவது பேசணும், வீக்கு ஏதாவது ப்ரெசன்ட் வாங்கி வச்சுக்கணும், அப்புறம் என் பேரண்ட்ஸை இன்ட்ரோ கொடுக்க சொல்ல இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி நம்மளும் ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரி வீக்கு இன்ட்ரோ கொடுக்குற மூமெண்ட்லேயே தான் நாம் குக்கி இந்த மாதிரி திங்க் பண்ண பொசிஷனில் இன்ட்ரோ கொடுத்துட்டு மாம் அண்ட் டேட்
காலேஜை விட்டு போனதோடயே நம்ம அவனுக்கு ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணலாம், என்ன ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு என்ன மாதிரி திங்க் பண்ணபடியே இருந்தா, அந்த பிளேஸில் ஒரு ஷாப்பு, ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கும். அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சரி ஏதாவது ரிங்கில் செயின் வாங்கிக்கலானுங்கிற மாதிரி கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு என்ட்ரு ஆகுவாரா, பேரண்ட்ஸ்க்கு முன்னாடியே ப்ரொப்போஸ் பண்ண ஒர்க்கு தான் நம்ம குக்கி பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணதுக்காக மொத்த திங்ஸையும் செலெக்ஷன் பண்ணி ரிங்கையும் செயினையும் செலெக்ஷன் பண்ணபடி ஒரு ரிங், கப்பல் ரிங் மாதிரி இருக்குது. 2 ரிங் இருக்குது, கப்பல் ரிங். அந்த ரிங்கை எடுத்தபடி நாளைக்கு என் பேரண்ட்ஸுக்கு முன்னாடி வீக்கி ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன் பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப ஹாப்பினஸில் அப்படியே ஃபேன் பேக்கெட்டில் வச்சபடி நம்ம குக்கி பைக்கை வந்து எடுக்க வேண்டாம். அதே ரோட்டில் ஆப்போசிட்டில் ஒரு கேர்ள் கிட்ட பேசின பொசிஷன்லேயே நம்ம போயிட்டுருக்காரு. இதை நம்ம குக்கி நோட் பண்ணிவிட்டு நம்ம வியை வந்து ஃபஸ்ட்டில் கூப்பிடல, அதுக்கு பதிலாக வியை ஃபாலோ பண்ணுறாரு. பைக்கை அதே பிளேஸில் லாக் பண்ண பொசிஷன்லேயும் வியையும் அந்த கேர்ளையும் ஃபாலோ பண்ண எப்படி போனால் அந்த கேர்ள் வந்து வியோட ஆன்ட்டி அங்கிள்ஸ் தான் டாக்டரு. ஓகே, அதாவது நம்ம வி வந்து மாமா மாதிரி அந்த மேரேஜ் பண்ணிக்கிற ரிலேஷன்ஷிப்பில் உள்ள ஒரு பர்சன் தான். அந்த மொமெண்ட்டுக்கு அந்த கேர்ள் வந்து நம்ம வியை பார்த்துட்டு பேரண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம 2 பேருமே இப்போ என்ன ஃபஸ்ட் இயர் ஜாயின்டே பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் நம்ம மேரேஜ் பற்றிலாம் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. வி ஒருவேளை பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி நீ என்னை மேரேஜ் பண்ணிப்பியா அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி அந்த கேர்ளுக்கு வி ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த மூமெண்ட்டில் என்ன மாதிரி பேசுனா விக்கு நம்ம குக்கியை சுத்தமாக பிடிக்காது. குக்கினா ஃபால் இன் லவ் என்ன ஃபர்கட் லவ்லேயே இருக்கிறாரு. இந்த மூமெண்ட்டில் நம்ம வி மேலே இப்படி ஒரு ஃபாலிங் லவ்வில் இருக்கிற மூமெண்ட்டுக்கு வீக்கிட்ட யாருமே ஸ்கூல் டைட்டில் கூட பேசுறதுக்கு அலோவ் பண்ணிட்டு இருக்க மாட்டார். இப்படி இருக்க சொல்ல நியூவாக ஒரு கேர்ள் பேசிட்டு போகிறத பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி ஃபாலோ பண்ணப்படியே வேண்டாம். அந்த கேர்ள் மேரேஜ் டாப்பிக்காக வச்சு பேசுகிறதும் நம்ம வேணால் இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாமா, 3rd இயரில் வேணால் மேரேஜ் பண்ணிக்கலாமா, இல்லை காலேஜ் ஸ்டடி முடிஞ்ச உடனே மேரேஜ் பண்ணிக்கலாமா, என்னோடய பேரண்ட்ஸ் தான் கேட்க சொன்னாங்க உன் பர்மிஷனை, அதான் நான் உன்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கேன். உனக்கு ஓகேன்னா நம்ம ஒரு 1 வீக் கழிச்சு என் பேரண்ட்ஸ் மூலிமா உன் பேரண்ட்ஸ் மூலிமா என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்க நீ வந்து என்ன பேச ஏது பேசுன்னு தெரியாமல் சரி ஓகே, எனக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, பேரண்ட்ஸு இந்த மாதிரி திங்க் பண்ணால் இப்போ வேணால் இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் வேணால் ஒரு 1 வீக் கழிச்சு நம்ம அந்த 3 இயர்ஸ் ஸ்டடி ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி, காலேஜ் ஸ்டடி முடிஞ்சதோட மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறத கேட்டு குக்கிக்கு ப்ரொப்போஸ் பண்ண திங்க் பண்ணவருக்கு செம்ம டென்ஷன் ஆகி கோவத்திலே நோட் பண்ணபடி கரெக்டாகவே முன்னாடியே என்ட்ராகி அந்த கேலை பிடிச்சி தள்ளி விட்றாரு. தள்ளி விட்ட வேகத்திலே அந்த கேலுக்கு ஒரு ஸ்லாப்பு வைக்கவும் வீடை பார்த்து டென்ஷன் ஆகி குக்கியை பிடிச்சி புஷ் பண்ணி தள்ளிட்டு யாரடா நீ முதல்ல எதுக்குடா என்னோட அந்த கேலோட நேமை சொல்லி அவளை ஏன்டா தள்ளி விட்டானுங்கிற மாதிரி கோவமாக கட்டேன். குக்கியை போட்டுட்டோட வீக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கும். இவனா உனக்கு என்ன திமிர் இருந்தால் இந்த மாதிரி அங்களோட டாக்டரை என்ன மாதிரி நீ அடிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக என்ன மாதிரி நம்ம ஃபைட் பண்ண வேண்டாம். அந்த கேர்ள் நிற்கிறது கூட நம்ம குக்கி திங்க் கூட பண்ணலை. வேணுமனே நம்ம வியோட பேக் சைட் நெக்கை ஹோல்ட் பண்ண பொசிஷன்லேயே க்ளோஸ் ஆகிட்டு அந்த கேலுக்கு முன்னாடி பயங்கரமாக கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி லிப்லாக் பண்ணுறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி குக்கியை புஷ் பண்ணி மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ண அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ண அடுத்த செகண்டே நம்ம வியோட 2 ஹேண்ட்ஸையும் அவருக்கு பேக் சைடில் முதுகு சைடில் 2 ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணபடி லாக் பண்ணபடி எங்கிட்டு நகர முடியாத அளவுக்கு கிரிப்பாக நம்ம குக்கி பிடிச்ச பொசிஷன்லேயே அந்த கேலை நோட் பண்ணிவிட்டு நடி சொன்னேன், என்ன சொன்னேன், 1 வீக் கழிச்சு ஏன் பேபியை நீ என்கேஜ்மெண்ட் பண்ணிப்பியா, நான் இருக்க சொல்லி நீ அவனை என்கேஜ்மெண்ட் வர பண்ணிப்பியா, இங்கே பாரு அவனுக்கு ஹஸ்பண்ட், பாய் ஃப்ரெண்ட், லவ்வர் அப்படிங்கிற மாதிரி எல்லா விடத்துலேயும் நான் பக்கத்துலேயே தான் இருக்கிறேன். இதை உனக்கு ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி நான் ரியாக்ட் பண்ணேன். இன்னொரு டைம் என் பேபி பக்கத்தில் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா உன்னை நான் கில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி குக்கி இந்த மாதிரி மிரட்டுனா இங்கே என்ன நண்டுட்டுருக்குது. அந்த பர்சன் என்ன பேசுகிறாங்க, அந்த பர்சன் என்ன உனக்கு கிஸ்லாம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம குக்கி பேசிகிட்டு இருந்தா வீக்கிட்டே பேசிக்கிட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்க, அந்த பர்சனை விட்டு மூவ் ஆன் ஆகுங்கிற மாதிரி சொன்னான். சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் மறுபடியும் என்ன வீணுங்கிறங்கிற மாதிரி திரும்பவும் ஸ்லாப் பண்ண போனால் நம்ம வந்து கிரிப்பாகிப்போம். நம்ம குக்கி பிடிக்கிற மூமெண்ட்டுக்கு குக்கி நம்ம வியோட ஹிப்போ கிரிப்பாக பிடிச்ச பொசிஷன்
பொசிஷன்லேயே திரும்பவும் கிஸ் பண்ணபடி பியோட லிப்பையே ஒரு மாதிரி கட் பண்ண பொசிஷனில் பிளட்டே வர அளவுக்கு பண்ணிடுவார். இந்த மாதிரி பண்ணதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி குக்கியை ஒரு 2 டைம்ஸ் ஸ்லாப் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணிவிட்டு, ஏன்டா என்கிட்ட இந்த மாதிரி சைக்கோக்கெலாங்க பிஹேவ் பண்ணுற, எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் ஒரு ரோட்டில் நின்று இந்த மாதிரி என்கிட்ட ஏன் ப்ளே பண்ணுற, இந்த பிஹேவியர் தாண்டா உன்னை பார்க்க சொல்லலாம் எனக்கு இரிட்டேட்டிங் ஏதாவது ரீசன் கேட்டல, இதான்ட ரீசன், உன்னையே சரி உன் பிஹேவியரையும் சரி சுத்தமாக பிடிக்கல, இந்த மாதிரி நீ என்னை கிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதனால உடனே என்னோட அங்களோட டாக்டர் வந்து இதை பார்த்த உடனே என்ன எதுவும் பேட் பர்சனுங்கிற மாதிரி திங்க் பண்ணிடுவான்னு நினச்சிட்ருக்கியா, இல்லை எங்கள் 2 பேருக்கும் நடக்க போகிற என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆகும்னு நினச்சிட்ருக்கியா, 1 வீக் கழிச்சு என்கேஜ்மெண்ட் ஆக தான் செய்யும், உன்னால் ஆனதை பாட்டுக்கோணுங்கிற மாதிரி குக்கியை போட்டு தள்ளி விட்ட வேகட்டிலையும் அந்த கேலோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணப்படி அங்கேருந்து போனால் இந்த மாதிரிலாம் பேசாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வியோட நேமை சொல்லி கட்டுறாரு. ஆனால் கண்டு கடப்படியே வியோட ஐஸ்லேருந்து அவ்வளோட்டு ஏறி வருது. ஏன்னா அந்த ரோட்டில் அத்தனை பர்சன்ஸ் இருப்பாங்க, அவ்வளோ பேர் இருக்க சொல்ல கூட நம்ம குக்கியை அந்தளவுக்கு ரூடாக நம்ம வீக்கிட்ட ப்ளே பண்ணியிருப்பாரு. இந்த மூமெண்ட்டில் கொஞ்சம் க்ரை பண்ண பொசிஷனில் போனால் அந்த கேல் தான் டென்ஷன் ஆகாட்டவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீக்கிட்ட கம்ஃபர்ட் பண்ணபடி பேசினோம். பாட்டுக்கிறேன்டா நீ எப்படி என்கேஜ்மெண்ட்டு மேரேஜ் பண்ணுறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நக்கலாக ஸ்மெல் பண்ணபடி குக்கி நேராக ஹவுஸுக்கு கொண்டுருவார். இங்கே டைம் ஸ்கிப் ஆக்கி நெக்ஸ்ட் டே காலேஜ் தான் கேட்டுட்டு வீக்காக தான் நம்ம குக்கி காலேஜ் என்ட்ரன்ஸ்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பேரண்ட்ஸுக்கு கூட கிடையாது, காலேஜ் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். நேராக ஹாரிக்கிட்ட பேசிக்கிட்டு சிரிச்சபடி உள்ள என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாதிரி என்ட்ரு ஆகுற மூமெண்ட்டுக்கு கரெக்டாக முன்னாடி என்ட்ரு ஆகவும் டென்ஷன்லேயே அப்படியே நம்ம குக்கியை பட்டு மறைச்சான். என்ன பேபி நேற்று ஈவினிங் ரொம்ப அரகண்டாக நண்டுட்டேன், ரூடாக நண்டுக்கிட்டேனுங்கிற மாதிரி என் மேலே என்ன கோவமா என்ன, அச்சோ உன்னோட லிப் இந்த மாதிரி லைட்டாக வீங்கிருச்சு, என்னாலடானே ரொம்ப வேகமாக ஃபைட் பண்ணிட்டேனா, நான் வேணா உன் லிப்புக்கு கிஸ் பண்ணி சாரி கேட்கட்டுமானுங்கிற மாதிரி ஃப்ளிட்டியாக இந்த மாதிரி குக்கி வந்து பேசிகிட்டு இருந்தா, நீ ஹியூமனா வேறு எதுமாடா, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா புரியலையாடானுங்கிற மாதிரி கோவத்தில் இந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருப்பாரா. நம்ம குக்கி அவர்கிட்ட ப்ளே பண்ணி ஃப்ளிட்டியாக பேசி டென்ஷன் ஆக்கிட்டு இருந்தோம். நம்ம டென்ஷன்லேயே நம்ம குக்கியை போட்டு திட்டிக்கிட்டு இருந்தால் குக்கியோட ஃபேஸ்லேயே ஒரு பஞ்சு பண்ணுற மூமெண்ட்டுக்கு குக்கி அப்படியே கொஞ்சம் தூரமாக வந்து விழுந்தா இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு ஷாக் ஆனால் அந்த பிளேஸில் ஒரு 10 மெம்பர்ஸ் என்ட்ராகிறாங்க. என்ட்ரான பொசிஷனில் திரும்பவும் நம்ம குக்கியை வந்து அடிக்கிற மூமெண்ட்டுக்கு வந்து டக்குன்னு அந்த பர்சன்ஸ்க்கு முன்னாடி என்ட்ராக்கி என்ன பண்ணுறீங்க, எதுக்காக அவனை அடிக்கிறீங்க, இது காலேஜ் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி குக்கியை அடிக்க வர பர்சன்ஸு கீழே தரையில் நம்ம குக்கியை பஞ்சு பண்ண வேகத்தில் விழுந்தவர் குக்கியை அடிக்க வர மூமெண்ட்டுக்கு அந்த 10 மெம்பர்ஸ்க்கு முன்னாடி என்ட்ராகி அவனை எதுக்கு அடிக்கிறீங்க, இது காலேஜ், இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபைட் பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி குக்கியை கவர் பண்ண வருவாரா. இந்த மாதிரி கவர் பண்ண வேண்டாம், நம்ம ஒரு பஞ்சு பண்ணிடுவாங்க. பஞ்சு பண்ண வேகத்துலேயே அப்படியே வந்து தரையில் விழுறதை பார்த்துட்டு குக்கி டென்ஷன் ஆகி என்ன திமிருந்தா ஏன் பேபி மேலே கையை வைப்பீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த வேகத்துலேயே அந்த பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணுவாரா. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் 10 மெம்பர்ஸ் எல்லாம் என்ட்ராயிருப்பாங்க. குக்கி நான் நார்மல் பர்சன்டா, அவர் காலேஜில் பாக்ஸராக வர ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காரு, ஸ்கூல் படிக்க சொல்லியே பாக்ஸராக ஆயிருந்துருப்பார். போடா குறைக்க அவங்க ஃபேமிலியே ஒரு மாஃபியா ஃபேமிலி. இந்த மூமெண்ட்டுக்கு 10 மெம்பர்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தா அந்த பிளேஸில் கரெக்டாக இன்னும் 10 மெம்பர்ஸ் என்ட்ராகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரானா இத்தனை பர்சன்ஸ் என்ட்ராகிறத பார்த்துட்டு ஹாரி அங்கே இருக்கிற பர்சன்ஸ்லாம் கொஞ்சம் ஷாக்கான அவனை கீல் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி உள்ளே என்ட்ரான நியூ பர்சன்ஸு அந்த 10 மெம்பர்ஸும் கேட்டேன். இதை நோட் பண்ணிவிட்டு குக்கி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி இவங்க எல்லாம் நம்மக்கிட்ட நார்மலாக ஃபைட் பண்ண வரல போலுக்கே, டேடோட எனிமீஸாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணப்படி அங்கேருந்து போகலானுங்கிற மாதிரி பார்த்தோம். குக்கியை சுட்டி வளைச்சபடி ரவுண்ட் அப் பண்ணப்படி பிடிச்சிருவாங்க. அதில் 5% ஹேண்ட்ஸில் கன் இருக்குது. கன்னை வச்சுருக்க மூமெண்ட்டுக்கு குக்கிக்கு சின்னதாக கூட ஹெல்ப் பண்ணதுக்கு யாருமே வரல. பயத்தில் எல்லாருமே தூரத்தில் நின்று நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பிளேஸில் நின்று குக்கி இந்த மாதிரி இத்தனை பர்சன்ட் சுட்டி ரவுண்ட் அப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு எவ்வளோ கோவட்டெல்லாம் திட்டி இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்கிறத பார்த்துட்டும் கன்னை ரோல் பண்ணப்படி நிற்கிறத பார்த்துட்டும் பயத்தில் இருந்தால் நம்ம
குக்கிக்கு ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் தான், என்னடா உன் டாட் என்ன அவ்வளோ பெரியவனா, என்னோட பாஸே இரிட்டேட்டிங் ஆக்கிட்டு இருக்கான், டென்ஷன் ஆகிட்டு இருக்கான், ஒன்னடா இன்றைக்கி உன் டாடுக்கும் உன் மாமுக்கும் கிஃப்டாக கொடுக்க போகிறோம், இன்றைக்கி இந்த பிளேஸ்க்கு உன் பேரண்ட்ஸ் 2 பேர் வராங்கல்ல அப்படிங்கிற மாதிரி என்னமாடி பேச இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு, டேய் என் டாடும் என் மாமும் இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்களா காலேஜ்லேருந்து தப்பிச்சு போயிருங்க, என்ன ஈஸியாக நீங்கள் அடிச்சிட்டிங்க, என்ன இந்த மாதிரி பனிஷ் பண்ணி லாக் பண்ணி பிடிச்சிட்டிங்க, ஆனால் இந்த பிளேஸில் என் பேரண்ட்ஸ் மட்டும்தான் சிங்கிளாக என்ட்ரு ஆகுறாங்க, ஆனால் என் பேரண்ட்ஸோட ஆன்சரில் நீங்கள் மாட்டினீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் இன்றைக்கி டேயாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ அடி வாங்கியும் நம்ம குக்கி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்ம வீடா வாயா பாட்டியா அவனை அந்த அடி அடிக்கிறாங்க எப்படி பேசுகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இந்த மாதிரி திட்டிகிட்டு இருப்பாரா, இந்த மாதிரி திட்டிகிட்டு இருந்தான். அந்த பிளேஸில் இந்த மாதிரி நம்ம குக்கியை அடித்த மூமெண்ட்டுக்கு இவனுக்கு திமிரு ஜாஸ்திடா, போடா அந்த ராடை வச்சு அவன் ஹெட்லேயே ஒரு 3 டைம் to 4 டைம் அடி, பிளட்டு வர அளவுக்கு அடி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த ராடை கரெக்டாக ரோல் பண்ண பொசிஷன்லேயே குக்கி அடிக்க வர மூமெண்ட்டுக்கு குக்கியோட ஆன்சர் வரை கெட்டி வச்சுருக்காங்க. அந்த மூமெண்ட்டில் அந்த ஆன்சர் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம குக்கி ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். கரெக்டாக குக்கியோட ஹெட்டில் அடிக்க வர அந்த மூமெண்ட்டுக்கும் அந்த பிளேஸில் கரெக்டாக குக்கி அடிக்க வர அந்த பர்சனோட நெக்கை ஹோல்ட் பண்ணி இருக்குன பொசிஷனில் அந்த பர்சனோட ஃபேஸ் முழுக்க அந்த அம்மா கோபுரா கடிச்சு வைக்கிது. இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறத பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்கானா அங்கே இருந்த ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம குக்கியை லாக் பண்ணி வச்சுருந்த பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே இந்த ஸ்னேக் எங்கேருந்துடா வருது அப்படிங்கிற மாதிரி திரும்பினா கரெக்டாக அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்கும் டீம் என்ட்ராயிட்டாங்க. இந்த மாதிரி என்ட்ராயினதை பார்த்துட்டு டாடி வேணே எப்படி அடிச்சிட்டான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி குக்கி இந்த மாதிரி சொன்னால் ஜங்குக்கு இந்த மாதிரி காட்டை பிடிச்சி திருக்குனாலே கண்ட மெனிக்க திட்டுறவர் நம்ம குக்கிக்கு ஃபேஸில் 4 கட்டில் எப்படிலாம் பிளட்டு வர அளவுக்கு அடிச்சிருக்காங்க. ஹேண்ட்ஸு கிட்டலாம் அப்படி ரெட்டிஸாக வீங்கி போயிருக்குது. இதை பார்த்து ஜங்குக்கு டென்ஷன் ஆகி ஏன்டா டே நானே என் சண்டை அடிக்கிறதுக்கு அவ்வளோ யோசிப்பேன், என் ஒய்ஃப் அந்தளவுக்கு திட்டுவேன், ஏன் பேபி இந்த மாதிரியாட அடிச்சிங்கிற மாதிரி உள்ளே என்ட்ரான வேகத்துலேயே அந்த பர்சன்ஸ் கூட கன்னில் வச்சுருக்காரு, ஷூட்லாம் பண்ணலை, ஃபைட் பண்ணுறாரு.